நிஷாக்கு. ம் ஓகே. நிஷாக்கு வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு 14th நவம்பர் 2024 இருந்து ஓகே 14 ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். நான் ஒரே ஒரு செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன். அந்த பீரியட்ல வந்து ஒரு மேரேஜ் வரணும் வந்திருக்கணுமே, நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களா என்னது? ஆமா, இது வேணான்னு ஏன்னா சொன்னாவும். அது வந்து பிசிக்கலா தோற்றத்தை மேட்ச் பண்ணி பிசிக்கலா மேட்ச் ஆகலன்னு சொல்லி வேணாம்ட்டீங்களா? ஆமா 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 ஆமா. ஓ, ம் எனக்கு அதான் ஸோ காமிச்சது. நவம்பர் 2024. ஆமா ஆமா 14 கரெக்ட். நவம்பர் 2024 இருந்து பிட்வீன் 14 நவம்பர் 2024 டு 25 டிசம்பர் 2025 ஓகே. இந்த 1 இயர்க்குள்ள ஒரு வரன் கண்டிப்பா வந்துடும். அந்த டைம் வந்து கரெக்டான மேரேஜ் டைம் அவளுக்கு, நிஷாக்கு. ஓ அப்படியா? சரி, ஆமா, அது அப்ப வந்து வேணாம் கரெக்டா என்னோடது. பாத்தீங்கன்னா கரெக்ட் ஏஜ் வந்து 25 இயர்ஸ் முடிஞ்சு 1 மந்த் 22 டேஸ் ஆயிருக்கும். ஆயிருக்கும். கரெக்ட். நீங்க வந்து அது பிசிக் வந்து மேட்ச் இல்லன்ட்டு நீங்க வேணான்ட்டீங்க. ஆமா அது எக்ஸாக்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் மாசினிமுடா ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ்ல இருந்து இந்த இயர் அண்ட் ப்ரெஷர், மார்ச் ஃபினான்ஷியல் இயர் அந்த ப்ரெஷர் போயிட்டு இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சு இப்போ நிதானமாக பழையபடி பேக் டு ஃபார்ம் மாதிரி வீடியோ. இது வந்து இப்போ நீங்கள் கேட்ட இந்த குரல், நம்மளோட கேட்ட இந்த கான்வர்சேஷன் டிஸ்கஷன், அட்சரகண பദ്ധதியில் வந்து நம்ம பார்த்து சொல்கிற பலன் எவ்வளோ துல்லியமாக இருக்குன்றதுக்கு நம்ம நிறையா சாட்சிகள் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறதுனால இந்த 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 ரெக்கார்டிங் நம்ம போட்டிருக்கோம். அவங்க பாருங்க, நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் ஆமாங்க ஆமாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அட்சரகண பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து நம்ம பலன் பார்த்து சொல்லும்போது நம்ம சொல்கிற விஷயங்கள் அச்சு பிசறாமல் மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்றது இது ஒரு உதாரணம். இது வந்து இந்த பெண்ணோட அம்மா தான் வந்து நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க தன்னோட பொண்ணுக்கு வந்து திருமணம் எப்போ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஆய்வு தான் இந்த ஜாதகம். நம்ம வந்து எப்படி சொன்னோம், எப்படி ஆய்வு பண்ணோம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பெண்ணோட வயது வந்து 26 வருஷம் முடிஞ்சு 6 மாதம் 6 நாள் ஆயிருக்கு நம்ம ஜாதகம் பார்த்தா அன்னைக்கு, அதாவது நேற்று. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஷபம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக என்ன போயிட்டு இருக்கு? கடகம் போயிட்டு இருக்கு. ஆச்சுங்களா? கடகம் லக்னாதிபதி சந்திர பகவான் எங்க இருக்காரு? 7ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. ஓகே. 4ஆம் வீடான துலாம்ல வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம். பெரிய செலவில்லாத பரிகாரங்கள். அது பண்ணால் அந்த செவ்வாய்க்கு உண்டான அந்த தாக்கங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு வந்து இப்போ இயங்க நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 3 போயிட்டு இருக்கு. புதன் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான சிம்மத்திலையும், கோச்சாரத்தில் வந்து எங்க போயிட்டு இருக்காரு? மகரத்தில் போயிட்டு இருக்காரு, 7ஆம் வீட்டில். ஃபர்ஸ்ட் அந்த திருமணம் பற்றி கேட்டாங்க இல்லைங்களா, அந்த கேள்வி சரியா அப்படின்னு வந்து நம்ம ஏஎல்பியில் அட்சரகண பத்தியில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், இயங்க நட்சத்திரம் வந்து ஆயில்யம் 3, புதன் வந்து 2 குடும்ப ஸ்தானத்தில் இருக்காரு, கோச்சாரத்தில் 7ஆம் வீடான கலத்திர ஸ்தானத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ கேள்வி வந்து சரி. லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் அவர் எங்க இருக்காரு? 7ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. அப்போ கேள்வி சரி. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஆயில்யம் 2 நடந்திருக்கும் போதே, அது எப்போனாக்கா 14 நவம்பர் 2024 இருந்து 25 டிசம்பர் 2025 இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நடந்திருக்கணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சந்திர பகவான் என்ன பண்ணுவாரு? 7ல் பயணிச்சிருக்கணும், அதாவது மகரத்தில். ஆச்சுங்களா? அப்போ நம்ம கேட்டோம், ஏங்க அந்த சமயத்துல வந்து ஒரு வரன் வந்திருக்கும், அந்த வரனை வந்து தோற்றத்துக்கு தன்னோட பொண்ணோட தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஃபிசிக்கலாக வந்து மேட்ச் ஆகலை, அதனால நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆமாங்க அப்படின்னாங்க. அதுதான் நீங்கள் கேட்டீங்க முன்னாடி அந்த வாய்ஸில். அது தாய் தான் வந்து வேணான்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இந்த பெண்ணோட தாய் தான் வேணான்னு, தோற்றத்துக்கு ஏற்ற வரன் வந்து நான் தாங்க பார்த்துட்டு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது எப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு? லக்னத்தில் இருக்காரு. 4ன்றது தாய் ஸ்தானம். அதன் அதிபதி சுக்கிர பகவான் லக்னத்துல இருந்து தன்னோட 7ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ தாய் தான் வந்து தன் பெண்ணோட
திருமண தடைக்கு தாமதத்துக்கு காரணம். இது தெளிவாக வந்துச்சு. ரைட். இதில் இப்போ இந்த ப்ரெசன்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது, 1003க்கு வரும்போது, இந்த பெண்ணோட மனம் தொடர்புடைய புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். 7ன்றது கலத்திரஸ்தானம். எங்கே இருக்காரு? மகரத்தில். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒன்று உங்கள் பொண்ணு வந்து எதுவும் காதல் வயப்பட்டிருக்கா, லவ் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை பொண்ணு வந்து லவ் பண்ணல அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து தான் வந்து ஒரு கற்பனையாக வந்து ஒரு ஒரு வடிவத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கு. மனத்துக்கு பிடித்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணு லவ் அஃபேரில் இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில், அதாவது நவாம்சம் வந்து 8ஆம் வீட்டில் பயணிக்கும் போது எதிர்பாராத திடீர் திருமணம், காதல் திருமணம் நடந்துடும். இது வந்து அஃபேரில் இருந்துச்சுன்னா. அஃபேரில் இல்லை, நீங்களே மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு டைரெக்டாக வந்து அடுத்த திருமண காலம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, மக நட்சத்திரம் வரும்போது, மகம் 2 வரும்போது, அப்போ வந்து நவாம்சம் வந்து நிகழ்காலத்தில் வரும். எந்த வயதுன்னு பார்த்தீங்கன்னா 29 வருஷம் முடிஞ்சு 7 மாதம் 2 நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னமாக மாறி இருக்கு. கடகத்துலேருந்து லக்னம் சிம்மமாக இருக்கும். சிம்ம லக்னம் போகும்போது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் நடக்கும்போது 29 வயசு முடிஞ்சு 7 மாதம் 2 நாள் ஆகும்போது இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கான காலம். அது டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2029 5 ஜூன் 2030 வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்கணும். இந்த சமயத்தில் வந்து ஒரு வரன் வரும் ஆச்சுங்களா. அந்த சமயத்தில் வந்து செவ்வாய் பகவான் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடான விருச்சிகத்தில் பயணிச்சுட்டு இருப்பார். கோச்சார செவ்வாய் லக்னத்தில் இருப்பார். அப்போ இந்த சமயத்துலேயும் வந்து தாய் வந்து அதாவது நீங்கள் வந்து பொண்ணோட தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. வர்ற மாப்பிள்ளோட குணத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கரெக்டாக திருமணம் நடந்துடும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த திருமண காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது, அதாவது 25 ஆகஸ்ட் 2032க்கு மேலே தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வயசு வந்து 33 நெருங்கிடும். பொதுவாக நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா 30 வயதுக்கு மேலே திருமணம்ன்றது சரியாக வராது. அது மெடிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் திருமணம்ன்றது 30 வயசுக்குள்ளே திருமணம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளார இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து குறைஞ்சது ஒரு 50 ஜாதகம் வரும் 25 வயசில். 27 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படியே குறையும், ஒரு 25 வரும். அடுத்து வயசு ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஜாதகம் வர்றதே வந்து ரொம்ப கம்மியாயிடும், 1-2 தான் வரும். அதனால் பொதுவாகவே திருமணம்ன்றது 30 வயசுக்கு முன்னாடி பண்ணிடுறது மிக நல்லது அப்படின்னு வந்து நம்ம சொல்லி புரிய வச்சோம். இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வருவார். சனி பகவான் இருக்கிறது மேஷத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வந்து 8ஆம் வீடாக வரும் சரிங்களா. அதாவது ஏஎல்பி வந்து சிம்மம் போகும்போது கன்னிக்கு வந்து 8ஆம் வீடாக வரும் மேஷம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்பயும் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும்போது நீங்கள் மாப்பிள்ளையை வந்து நீங்கள் உள்ளூரில் தேடக்கூடாது, மாப்பிள்ளை வந்து வெளியூர். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வேலை செய்கிற மாப்பிள்ளையா பாருங்க. அதுவும் எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ஆர்மி, மிலிட்ரி, போலீஸு, லானா கிரிமினல் லா, அதே மாதிரி மெடிக்கல் லைனில் ஒரு டாக்டரோ இல்லை சர்ஜனோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஏதோ ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட லைனில் பாருங்கன்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் என் பொண்ணு வந்து ஆர்மி மாப்பிள்ளை தான் வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்படி தான் அமைப்பே வருது பாருங்க, ஜாதக அமைப்பே அந்த மாதிரி தான் வருது. அதனால் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வச்சோம். சரி, நம்ம குருநாதர் சொல்கிற மாதிரி வழிகாட்டுவது நம்ம கடமை. அதை வந்து அவங்க உணர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றது ஜாதகரை பொறுத்தது. அதனால் இனிமேலும் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரனை வந்து குணத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி புரிய வச்சோம். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றி சார், கரெக்டாக அந்த மாதிரி ஆனதும் நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க.
ஸோ நம்ம அச்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக கால அளவுகளோட தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்ன பദ്ധதி நம் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயார்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.